ஒரே அடியாக ஜனநாயகன் படம் வராதுன்னு சொன்னால் கூட நான் இவ்வளோ ஃபீல் பண்ண மாட்டேன்டா. ஆசை கட்டி ஏமாத்துறீங்கடா. என்னென்னா ஜனநாயகன் படம் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆக வேண்டியது 9th Jan. ஆனால் ரிலீஸ் ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா சிபிஎஃப்சிஓ சர்டிஃபிகேட் வந்து தரல. தராதனால ரிலீஸ் ஆகலை. இதெல்லாம் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டேன். இன்றைக்கி வந்து ஹைகோர்ட்டில் வந்து கேஸ் போட்டுருந்தாங்க ஜனநாயகன் டீம்லேருந்து. இது மாதிரி சென்சார் போர்டிலேருந்து சர்டிஃபிகேட் வாங்கி தர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் 10:30 வந்து தீர்ப்பும் சொல்லிட்டாங்க. ஜட்ஜ் ஆஷான்னு சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து தீர்ப்பு சொல்லிட்டாங்க, சர்டிஃபிகேட் உடனே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 10 to 3 மணி வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன். படம் இன்றைக்கில நாளைக்கு ரிலீஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு அதை ஆஃப் படிக்கிற மாதிரி சென்சார் போர்டில் வந்து திருப்பியும் வந்து கேஸ் போட்டாங்க. இதுக்கு அடுத்த இது ஹைகோர்ட்னால் அதுக்கு மேலே பெஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்குமா, அந்த பெஞ்சில் போய் கேஸ் கொடுத்தாங்க. அது 2 ஜட்ஜ் எடுத்தாங்க. அந்த 2 ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாங்க, உங்களை யாருங்க டேட் அனௌன்ஸ் பண்ண சொன்னால், படமே சென்சார் போர்டில் சர்டிஃபிகேட் தராமல் உங்களை யார் டேட் அனௌன்ஸ் பண்ண சொன்னான்னு சொல்லிட்டு அவங்க கழுவி ஊற்றி, இது மாதிரி இந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் நான் எப்போ தரேன்னா 21 Jan தரேன், அது வரைக்கும் இந்த இதை வந்து ஸ்டே பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு ஜட்ஜு கொடுத்தாங்கல்ல ஆர்டரு, இது மாதிரி ரிலீஸ் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கே ஸ்டே வாங்கிட்டாங்க. அதனால் படம் வராது. பொங்கல் லீவ் ஃபுல்லாக உட்காந்து காண்டில் இருக்கணும். 21 வரும்னு கேட்டிங்க, அப்பயும் வராது. அப்பயும் இதே மாதிரி வந்து டிஸ்கஸ் தான் பண்ண போகிறாங்க என்ன பிரச்சனைன்னு. எப்போ வரும்னு யாருக்குமே தெரியாது, அவங்களா சொல்கிற வரைக்கும்.